மற்றும் மக்கள் தொடர்பு துறை, சென்னை மாநகர காவல்துறை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு அருண் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு ராஜ்குமார் தலைமை காவலர் 1868 குமுளி காவல் நிலையம் தேனி மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு ராஜ்குமார் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு கார்த்திகேயன் தலைமை காவலர் 348 வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையம் நாகப்பட்டினம் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு குத்புதீன் தலைமை காவலர் 1288 கோட்டைப்பட்டினம் காவல் நிலையம் புதுக்கோட்டை மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார். பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு இப்போது வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதை பெற கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். தற்போது மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசுக்கான 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக கல்லூரி அளவில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய கல்லூரிகளுக்கு விருது. முதல் பரிசு திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வெற்றி கோப்பை மற்றும் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி கோப்பையும் தற்போது வழங்கப்படுகிறது. முதல் பரிசாக 1,00,000 ரூபாய்க்கான காசோலையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக 2ஆம் இடம் பிடித்த கல்லூரி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன்